வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சந்து அனலிட்டிக்ஸ். இந்த வீடியோ பதிவுல எல்லா கம்பெனிலயும் சரி, எந்த ஒரு ஆர்கனைசேஷன், எந்த ஒரு ஜாப்பா எடுத்தாலும் சரி, ஒரு டேட்டா என்ட்ரி ஜாப் இல்லாத இடமே இல்ல. ஸோ அந்த மாரியான இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன்ல எக்ஸல பயன்படுத்தி எப்படி இந்த மாரியான ஒரு டேட்டா என்ட்ரி ஃபார்ம் நம்ம கிரியேட் பண்றது? எஸ். எக்ஸல்ல நம்ம இந்த மாரியான ஒரு டேட்டா ஃபார்ம நம்மளால ஈஸியா, சிம்பிளா டிசைன் பண்ண முடியும். அண்ட் முக்கியமா இந்த டேட்டா என்ட்ரி ஃபார்ம்ல தேவையான இந்த மாரியான டிராப் டவுன் ஆப்ஷன்ஸ் எங்கெங்கெல்லாம் நம்மளுக்கு தேவை, அந்த டிராப் டவுன் ஆப்ஷன் எப்படி நம்ம தேவையான இன்புட் வந்து யூசர் கிட்ட இருந்து நம்ம வாங்கிக்கலாம். அண்ட் முக்கியமா இந்த டேட்டா நம்ம அப்டேட் பண்ண உடனே, அத எப்படி நம்ம சப்மிட் பண்ண உடனே, இந்த பர்ட்டிகுலர் டேட்டா எல்லாமே அப்படியே நம்மளுக்கு நெக்ஸ்ட் ஷீட்ல வந்து நம்மளுக்கு ஸ்டோர் ஆயிடணும். அண்ட் அட் த சேம் டைம் இது வந்து பார்த்தீங்கன்னா, யூசருக்கு வந்து நம்மளுக்கு எடிட் ஆப்ஷன் இருக்கக்கூடாது. ஸோ யாருமே அப்டேட் பண்றதுக்கு மட்டும் தான் ஆக்சஸ் குடுக்கணும். இந்த மாரி எடிட் பண்ற ஆப்ஷன் வந்து குடுக்கக்கூடாது. எடிட் பண்ண ட்ரை பண்ணா இந்த மாரி எரர் நம்மளுக்கு த்ரோ பண்ணணும். அதே மாரி இந்த ஃபார்ம் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஷ்ஷா மறுபடியும் நியூ என்ட்ரி அப்டேட் பண்றதுக்கும் இது ரெடியா இருக்கணும். ஸோ இந்த மாரியான ஒரு டைனாமிக்கான ஈஸியான ஒரு மெத்தட்ல எப்படி நம்ம இது டேட்டா என்ட்ரி ஃபார்ம் வந்து எக்ஸல்ல நம்ம கிரியேட் பண்றதுன்றது ஸ்க்ராட்ச்ல இருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா முழுமையா நம்ம லேர்ன் பண்ண போறோம். டெக்னிக்கல் ரிலேட்டடான கன்டென்ட்லாம் லேர்ன் பண்ண சரியான ஒரு சேனல் நீங்க ரீச் பண்ணியிருக்கீங்க. எந்த ஒரு சப்போர்ட் தேவைப்பட்டாலும் வீக்கெண்ட்ஸ்ல டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கக்கூடிய லிங்க்ல கான்டாக்ட் பண்ணுங்க. அண்ட் நம்ம வீடியோலாம் தொடர்ந்து பார்க்கறதுக்கு இன்னும் நீங்க நம்ம வீடியோ லைக் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு, பக்கம் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன செலக்ட் பண்ணி அப்படியே ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகே. ஃபர்ஸ்ட்டு உங்களுடைய டேட்டா என்ட்ரி ஃபார்ம் வந்து நம்ம டிசைன் பண்றதுக்கு முன்னாடி, என்னென்ன டேட்டாலாம் நம்ம யூசர் கிட்ட இருந்து நம்ம கலெக்ட் பண்ண போறோம். அப்ப அதுக்கு தகுந்தாற் போல எத்தன ஃபீல்ட் நம்ம கிரியேட் பண்ணணும், எத்தன காலம் நம்ம தேவைப்படுதுன்னு நம்ம பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு இப்ப நம்ம கிரியேட் பண்ணக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிளான ஒரு எம்ப்ளாயி டேட்டா என்ட்ரி ஃபார்ம் தான் நம்ம கிரியேட் பண்ண போறோம். ஸோ இதுக்கு என்னென்ன தேவைப்படும்னா, ஃபர்ஸ்ட் எனக்கு தெரிஞ்ச வரையும் ஒரு டைட்டில் நம்மளுக்கு தேவை. அண்ட் இங்க வந்து பார்த்தீங்கன்னா, யூசர் இன்புட் நம்மளுக்கு தேவை இந்த இடத்துல. அண்ட் இதே மாரி எனக்கு இன்னொரு ஃபீல்டு வேணும். ஸோ அதுக்கு தகுந்தாற் போல நான் என்ன பண்றேன்னா, மறுபடியும் இதே மாரி நான் இன்னொரு ஃபீல்ட் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல. ஸோ இந்த டைட்டிலுக்கு எனக்கு கொஞ்சம் அந்த விட்த் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கினா போதும். அண்ட் ஃபர்ஸ்ட் மேல வந்து நான் டைட்டில் நான் ஃபர்ஸ்ட் அப்டேட் பண்ணிடுறேன். சந்து அனலிட்டிக்ஸ் டேட்டா என்ட்ரி ஃபார்ம் நான் குடுக்குறேன். இத அப்படியே மெர்ஜ் பண்ணிட்டு, கொஞ்சம் ஃபாண்ட் சைஸ் இன்கிரீஸ் பண்ணிடலாம். அண்ட் இதனுடைய பேக்கிரவுண்ட் கலர் நான் டிஃபைன் பண்ணிடுறேன். எனக்கு எப்பயுமே இங்க இருக்க பிரிஃபர் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா, ப்ளூ அண்ட் ஃபாண்ட் கலர் ஷுட் பி ஒயிட். ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன தேவைப்படும்னா, எம்ப்ளாயி நேம். ஒன் பை ஒன்னா நீங்க இத அப்படியே என்னென்ன தேவையோ அது எல்லாம் நீங்க அப்டேட் பண்ணிக்கலாம். ஒரு லைன் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, கேப் குடுக்கலாம். கொஞ்சம் டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கும், பார்க்கறதுக்கும் கொஞ்சம் நல்லா லுக் அண்ட் ஃபீல் நல்லாருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபாதர் நேம். அடுத்தது அட்ரஸ். மொபைல் நம்பர். ஜெண்டர். ஆதார் நம்பர். டேட் ஆஃப் பர்த். இமெயில் ஐடி. பான் நம்பர். மேரிட்டல் ஸ்டேட்டஸ். பிளட் குரூப். அண்ட் கேஒய்சி வந்து பேங்க் ஸ்டேட்டஸ் இது கூட அப்டேட் ஆயிடுச்சான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்ப இந்த லைன் நம்மளுக்கு தேவையில்ல. ஜஸ்ட் ஃபார் அவர் ரெஃபரன்ஸ்க்காக அத அப்டேட் பண்ணியிருந்தது. அண்ட் இப்ப இங்க நம்ம ஒரு சில டிராப் டவுன் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த டேட்டா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, யூசர் வந்து அப்டேட் பண்ணி நம்மளுக்கு டிஃபைன் பண்ணணும். இப்ப இந்த ஃபீல்டு எல்லாமே யூசர் வந்து ஃபில் பண்ணி நம்மளுக்கு டேட்டா குடுக்கணும். எம்ப்ளாயி நேம் இதெல்லாம் ஆல்ரெடி டேட்டா இருந்ததுன்னா டிராப் டவுன் கிரியேட் பண்ணலாம். நம்மளுக்கு அந்த எம்ப்ளாயி நேம்னே தெரியாதம்போது இட் கேன் பி பிளாங்க் அண்ட் ஃபாதர் நேம், அட்ரஸ் எல்லாமே. பட் இந்த ஜெண்டர் வந்து நம்மளுக்கு மேலா, ஃபீமேலான்றது நம்மளால டிஃபைன் பண்ண முடியும். அப்ப என்ன பண்ணலாம்னா, இங்க ஒரு நம்ம டேட்டா வேலிடேஷன் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஒரு சில ஃபீல்டுக்கு எல்லாமே. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, டேட்டா வேலிடேஷன் அண்ட் இந்த இடத்துல எனி வேல்யூக்கு பதிலா லிஸ்ட்ல போயிட்டு மேல் அண்ட் ஃபீமேல் நான் குடுத்துடலாம். அண்ட் கிளிக் ஆன் ஓகே. ஸோ இங்க நம்மளுக்கு ஒரு டிராப் டவுன் கிரியேட் ஆயிடும். ஸோ 2 கேட்டகரி மேல் அண்ட் ஃபீமேல். அண்ட் அதுக்கு அதே மாரி இங்க இருக்கக்கூடிய மேரிட்டல் ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா, சிங்கிள் இல்ல மேரிட் நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ இங்க டேட்டா வேலிடேஷன்
லிஸ்ட்டில் மேரிட் இன்னும் அடிஷ்னல் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் பேஸ்ட் ஆன் தி ரெக்குயர்மெண்ட். அண்ட் அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய கிரியேட் பண்ணியாச்சு. அடுத்தது பிளட் குரூப்பும் வந்து பார்த்தீங்கன்னா யூசர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய இந்த ட்ராப் டவுன்லேருந்து தான் செலக்ட் பண்ணணும். அவங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றாற் போல் எல்லாமே எதனாலையும் இன்கரெக்டான ஃபார்மேட்லலாம் அப்டேட் பண்ணக்கூடாது. அதனால் நம்ம இங்கே என்ன பண்ணணும்னா மறுபடியும் ஒரு லிஸ்ட்டை கிரியேட் பண்ணிவிட்டு பிளட் குரூப் ஏ பாசிட்டிவ், நெகட்டிவ், பி பாசிட்டிவ் அண்ட் பி நெகட்டிவ் இந்த மாதிரி அடிஷ்னலாக என்னென்ன தேவைப்படுதோ இது எல்லாமே நம்ம கொடுத்துக்கலாம். அண்ட் கிளிக் ஆன் ஓகே. ஸோ கொடுக்கும்போது இன்னும் ஃபர்தராக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் இருக்கக்கூடிய எல்லா பிளட் குரூப் டைப்ஸும் இங்கே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய கேஒய்சி ஸ்டேட்டஸ் வந்து அப்டேட் ஆகிடுச்சா இல்லையான்றதை நம்ம எஸ் ஆர் நோ செலக்ட் பண்ணணும். அதுக்கு ஒரு ட்ராப் டவுன் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். லிஸ்ட் எஸ் நோ பார்த்தா தெரியும். ஒரு சில ஃபீல்டுக்கு எல்லாமே நம்ம வந்து ட்ராப் டவுன் நம்ம செட் பண்ணியிருக்கோம். ரிமைனிங் இருக்கக்கூடியது எல்லாமே நமக்கு பிளாங்காக இருக்கும். ஸோ இதை ஹைலைட் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம்னா இது எல்லாம் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஐ வில் மேக் இட் போல்ட். அண்ட் இதுக்கு எல்லாமே ஒரு சின்ன பார்டர் நம்ம அப்ளை பண்ணலாம். அண்ட் அதே மாதிரி இது எல்லாமே நம்மளுக்கு இப்போ இன்புட் தேவைப்பட வேண்டியது யூசர்ஸ் அப்டேட் பண்ணணும். அண்ட் இது எல்லாமே செலக்ட் பண்ணிவிட்டு by holding control you can select this multiple cells. அண்ட் இதுக்கு வந்து பார்டர் வந்து கொஞ்சம் திக்காக கொடுக்கலாம். இப்போ அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய இந்த டைட்டில் எல்லாமே நம்மளுக்கு பாட்டமில் வேணும். இந்த ஹெடர்ஸ் எல்லாமே தேவைப்படும். ஸோ அதனால் இது அப்படியே நான் காப்பி பண்ணிக்கிறேன் ஒன் பை ஒன்னாக. பை ஹோல்டிங் கண்ட்ரோல் கீ கேன் செலக்ட் மோர் தென் ஒன் செல் அட் எ டைம். ஒரு செல்லு செலக்ட் பண்ணும்போது கண்ட்ரோல் பிடிச்சின்னு நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா ஈஸியாக செலக்ட் பண்ணிடலாம். அப்படியே காப்பி பண்ணிவிட்டு பாட்டமில் இங்கே நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இதுவும் நம்மளுக்கு பாட்டமில் அண்டர்நீத்தில் தேவைப்படுது. ஸோ இங்கே நான் அப்டேட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நம்ம இங்கே என்னென்ன டேட்டா நம்ம அப்டேட் பண்ணுறோமோ அந்த டேட்டா எல்லாமே நம்மளுக்கு இங்கே கொண்டு வரணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னா ஈஸியாக சிம்பிளான ஃபார்முலா ஈக்குவல் கொடுத்தாவே போதும். வேறு ஒன்றும் நம்ம பண்ண தேவையில்ல. அண்ட் அதே மாதிரி மறுபடியும் இங்கே இருக்கக்கூடியது என்டர். சேம் அதே மாதிரி ஈக்குவல் ஃபார்முலா கொடுத்து இங்கே என்ன வேல்யூ இருக்கோ நமக்கு அந்த ஈக்குவலான அந்த வேல்யூ இங்கே நம்ம கொண்டு வந்துடும். ஜஸ்ட் ஈக்குவல் ஃபார்முலா நம்ம டிஃபைன் பண்ணிட்டு அந்த பர்டிகுலர் செல் ரெஃபரன்ஸ் செல்லை நம்ம கொண்டு வந்தால் போதும். அண்ட் இப்போ நம்ம வேல்யூ தான் நம்ம அப்டேட் பண்ணாலும் அது நம்மளுக்கு இங்கே பாப்புலேட் ஆகும். ஸோ எக்ஸாம்பிளாக இந்த இடத்துல நம்ம வந்து சந்து அனாலிட்டிக்ஸ்னு டைப் பண்ணுறோம். அண்ட் அதே மாதிரி ஃபாதர் நேம் இங்கே என்ன இருக்கோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம், அப்டேட் பண்ணிக்கலாம். அண்ட் அட்ரஸ் வந்து நம்ம என்ன அப்டேட் பண்ணுமோ அப்டேட் பண்ணிடலாம். அண்ட் அடுத்தது மொபைல் நம்பர். அண்ட் அதே மாதிரி ஜெண்டர் வந்து ஆல்ரெடி இங்கே ட்ராப் டவுனில் இருக்குது. அதை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபில்டரில் இருக்கக்கூடியதை செலக்ட் பண்ணலாம். ஆதார் நம்பர் என்ன இருக்கோ அதை அப்டேட் பண்ணலாம். இப்போதைக்கு நான் டம்மி டேட்டா நான் ஒன்று அப்டேட் பண்ணியிருக்கேன். அண்ட் டேட் ஆஃப் பர்த் அதே மாதிரி டம்மி டேட்டா அப்டேட் பண்ணியிருக்கோம். அண்ட் இமெயில் ஐடி அடுத்தது அதே மாதிரி இமெயில் ஐடி. பேன் நம்பரும் ஒரு டம்மி டேட்டா அப்டேட் பண்ணிடலாம். இதனுடைய ஸ்டேட்டஸ் சிங்கிள் ஆர் மேரிட் இதை நம்ம செலக்ட் பண்ணணும். அண்ட் பிளட் குரூப் என்னன்னு இதையும் பார்த்து நம்ம செலக்ட் பண்ணணும். அண்ட் கேஒய்சி டீட்டெயில் எஸ் நான் அப்டேட் பண்ணியாட்டி எஸ். இப்போ அடுத்தது முக்கியமான ஒரு கான்செப்ட். இங்கே என்னென்ன டேட்டா நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோமா இந்த அப்டேட் பண்ணியிருக்கக்கூடிய எல்லா டேட்டாவும் நம்மளுக்கு ஒரு பர்டிகுலர் பிளேஸில் நம்மளுக்கு ஸ்டோர் ஆகணும். அதுக்கு நம்ம ஒரு மாஸ்டர் டேட்டா நம்ம ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே இருக்கக்கூடிய இடத்துல நெக்ஸ்ட் ஷீட்டில் ஐ வில் கிரியேட் திஸ் ஆஸ் அ மாஸ்டர் டேட்டா. அண்ட் இந்த மாஸ்டர் டேட்டாவில் நம்மளுக்கு ஹெட்டர் என்ன வேணும்னா இங்கே நம்ம என்ன டேட்டா நம்மளுக்கு தேவைப்படுதா அது எல்லாமே இங்கே ஃபீல்டாக கொடுத்துருக்கோம். ஆல்ட் இஎஸ்சி நம்ம கொடுத்தா போதும். அங்கே இருக்கக்கூடியது எல்லாமே நம்மளுக்கு வந்து காலமில் வந்துடும், டிஃப்ரெண்ட் காலமில். அண்ட் இந்த ஃபார்மேட் கொஞ்சம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ இங்கே இருக்கக்கூடிய ஒரு டேட்டாவும் நம்ம என்ன அப்டேட் பண்ணுறோமோ அது எல்லாமே நம்மளுக்கு காப்பி பேஸ்ட் ஆகணும். இப்போ அதுக்கு எப்படி பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் ஒரு மேக்ரோ நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு கிளிக் ஆன் டெவலப்பர் டேப் அண்ட் ரெக்கார்ட் மேக்ரோ. அண்ட் ஷார்ட்கட் கீ உங்களுக்கு ஆஃப் பண்ணால் பயன்படுத்தாது ஏதோ ஒரு ஷார்ட்கட் கீ கொடுத்துக்கலாம், ஆப்ஷனல் தான். அண்ட் இப்போ ஃபர்ஸ்ட்டு என்ன நீங்கள் எந்த ஒரு ஆக்ஷன் நீங்கள் எடுத்தாலும் ஸ்டெப் எடுத்தாலும் அது ஆட்டோமேட்டிக்காக பேக்ரவுண்டில் ரெக்கார்ட் ஆகிடும். ஸோ ஹவ் டு பி வெரி கான்ஷியஸ்.
அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த இடத்துல மாஸ்டர் டேட்டா நம்ம கிளிக் பண்ணிக்கிறோம் ஃபர்ஸ்ட்டு. நியூ ரோ இன்சர்ட் பண்ண போறோம். இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் ஷீட் 1க்கு வரப்போறோம். அப்ப இந்த டேட்டா செலக்ட் பண்ணிக்கிறோம். இந்த டேட்டா என்ன? இங்க நம்ம அப்டேட் பண்ணியிருக்கக்கூடிய டேட்டா தான் நம்மளுக்கு இங்க இருக்கு. மறுபடியும் மாஸ்டர் டேட்டால ஃபர்ஸ்ட் ரோல A2 ரோல ஆல்ட் ESE நம்ம செலக்ட் பண்ண உடனே நம்ம டேட்டா வந்து டிரான்ஸ்போஸ் ஆகும். இந்த இடத்துல மேக் ஷூர் வேல்யூ செலக்ட் பண்ணிட்டு கிளிக் ஆன் ஓகே. ஸோ இப்போ வேல்யூ நீங்க கிரியேட் பண்ண உடனே மறுபடியும் உங்களுடைய டேட்டா நம்ம அங்க என்ன அப்டேட் பண்ணியிருந்தோமோ அது எல்லாமே கரெக்ட்டா மேட்ச் ஆகும். எம்ப்ளாயி நேம், ஃபாதர் நேம், அட்ரஸ் இல்ல ஜெண்டர் எல்லாம் உங்களுக்கு இங்க அக்யூரேட்டா இருக்கும். அண்ட் இப்ப என்ன டேட்டா இங்க நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோமோ, இந்த டேட்டா எல்லாமே நம்மளுக்கு டெலீட் ஆயிரணும். ஸோ என்னுடைய மேக்ரோ அப்படிதான் ஒர்க் ஆகணும். காப்பி பேஸ்ட் ஆனதுக்கப்புறம் நான் இங்க என்னென்ன டேட்டா நான் அப்டேட் பண்ணியிருக்கேனோ, அது எல்லாம் இந்த இடத்துல ரிமூவ் ஆயிடணும். நியூ ஃபார்ம் வந்து டைப் வந்து நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். ஸோ நியூ டேட்டா என்ட்ரி என்னென்ன இருக்கோ அத அப்டேட் பண்ணலாம். அண்ட் இப்ப இந்த ஸ்டெப்ல மேக்ரோ கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நவ் யூ கேன் ஸ்டாப் ரெக்கார்டிங் மேக்ரோ. இப்ப நம்ம கிரியேட் பண்ண அந்த மேக்ரோ வந்து நம்ம இங்க அசைன் பண்ணணும் ஒரு பட்டன்ல. ஸோ கிளிக் ஆன் இன்சர்ட் அண்ட் ஷேப்ல போயிட்டு உங்களுக்கு தேவையான வேற ஏதாவது ரவுண்டட் கார்னர்ஸ்ல இருக்கக்கூடியது ஒரு ஆப்ஷன் நீங்க செலக்ட் பண்ணலாம். அண்ட் ஜஸ்ட் டிராக் ஹியர். அண்ட் இந்த இடத்துல ஜஸ்ட் யூ கேன் சே சப்மிட் அண்ட் மிடில் அலைன். இந்த பேக்ரவுண்ட் கலர் வேற ஏதாவது டிஃபரெண்டா தேவைப்பட்டா கூட நம்ம அசைன் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபர்தரா நம்ம டிசைன் பண்றதுக்கு முன்னாடி, இங்க இருக்கக்கூடிய மாஸ்டர் டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம புரொடெக்ட் பண்ணணும். ஸோ நம்ம ரெக்கார்ட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த மேக்ரோல அந்த கோட் இருக்காது. ஏன்னா இது ரெக்கார்டிங் மேக்ரோல நம்ம கேப்சர் பண்ணல. அப்ப அத எப்படி நம்ம கேப்சர் பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட் இந்த விசுவல் பேசிக் மேல கிளிக் பண்ண உடனே, உங்களுடைய ரெக்கார்டிங் மேக்ரோ என்ன இருக்கா, அது இங்க கேப்சர் ஆயிருக்கும். அண்ட் அதுல ஃபர்ஸ்ட் இந்த மாஸ்டர் டேட்டாக்குள்ள வந்த உடனே, வாட் வி ஹேவ் டூ டூ இங்க நீங்க ஒரு மேனுவலா ஒரு கோட நீங்க டிஃபைன் பண்ணிக்கணும். உங்களுக்கு என்ன கோட் இது தேவைப்படுதோ, அது நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் இந்த கோட நான் குடுத்துர்றேன். நீங்க காப்பி பேஸ்ட் கூட பண்ணிக்கலாம். பட் ஆனா இத நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த மாஸ்டர் டேட்டாக்குள்ள நம்ம வந்ததுக்கப்புறம் நம்ம வி ஹேவ் டூ புரொடெக்ட் தட். புரொடெக்ட் பண்ணியிருக்கக்கூடியத ஃபர்ஸ்ட் அன்புரொடெக்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், ஏன்னா அன்புரொடெக்ட் பண்ணா மட்டும் தான் நம்மளால அப்டேட் பண்ண முடியும். ஸோ மாஸ்டர் டேட்டா அந்த டேட்டா அப்படியே நம்ம செலக்ட் பண்ண போறோம். அண்ட் இத ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணுங்க, அன்புரொடெக்ட். இதுக்கு ஒரு கண்டிப்பா நம்ம பாஸ்வேர்ட் பயன்படுத்தணும். ஸோ எக்ஸாம்பிள் இந்த இடத்துல சந்துன்னு நான் டைப் பண்ணிக்கிறேன். அன்ப்ரொடெக்ட் பண்ண அப்புறம் தான் நெக்ஸ்ட் நம்மளால இங்க ஒரு செல்ல செலக்ட் பண்ண முடியும் அந்த ரோவ. அதுக்கப்புறம் டேட்டா அப்டேட் பண்ண முடியும். அப்டேட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் இத நம்ம புரொடெக்ட் பண்ணிடணும். ஸோ இந்த பாஸ்வேர்ட் நீங்க வந்து யார்கிட்டயும் ஷேர் பண்ணக்கூடாது. இது ரொம்ப ரொம்ப கான்ஃபிடென்ஷியல். இது வரையும் நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணிடுறோம் டேட்டாவ. காப்பி பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் இந்த இடத்துல நம்ம அன்ப்ரொடெக்ட் பதிலா இத வந்து புரொடெக்ட் நம்ம மாத்திட்டா போதும். ஸோ இந்த ஒரு சேஞ்சஸ் நீங்க கண்டிப்பா பண்ணணும். அண்ட் இத மறுபடியும் இத அப்டேட் பண்ணிட்டு குளோஸ் பண்ணிடுங்க. அண்ட் இப்ப இது என்னென்ன பேக்ரவுண்ட் டிசைன் நம்மளுக்கு தேவைப்படுதோ, அந்த டிசைன் நம்ம இப்ப டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ பேக்ரவுண்ட் இப்ப நம்மளுக்கு இங்க தேவை. ஸோ இந்த இடத்துல நான் பர்பிள் டிசைன் நம்ம டிஃபைன் பண்ணலாம். அண்ட் அதே மாரி இப்ப இந்த எந்தெந்த செல்லுக்கு நம்ம ஒயிட் கலர் டிஃபைன் பண்ணணுமோ, வி கேன் டிஃபைன் தட். ஒரு ஒரு செல்லும் பை ஹோல்டிங் கண்ட்ரோல் கீ நீங்க செலக்ட் பண்ணும்போது இத செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இதனுடைய ஃபாண்ட் சைஸ் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒயிட்ல இருக்கணும். திஸ் இஸ் ஆல் செட். இப்ப அடுத்தது ரெக்கார்ட் நம்ம அப்டேட் பண்றதுக்கு முன்னாடி, கிரியேட் பண்ண அந்த மேக்ரோ வந்து இந்த பட்டன்ல நம்ம டிசைன்ல டிஃபைன் பண்ணிடலாம். ரைட் கிளிக் அண்ட் அசைன் மேக்ரோ. ஃபர்ஸ்ட் மேக்ரோ கண்டிப்பா நீங்க செலக்ட் பண்ணிக்கணும். அண்ட் கிளிக் ஆன் ஓகே. அப்பதான் இந்த மேக்ரோ பட்டன் மேல கிளிக் பண்ணும்போது, என்னென்ன டேட்டா நம்ம அப்டேட் பண்றோமோ அது கேப்சர் ஆயிடும். அண்ட் இப்ப இந்த டேட்டா என்ன தேவையோ அத நம்ம யூ கேன் அப்டேட் அண்ட் டெஸ்ட் ஹியர். இத அப்டேட் பண்ண உடனே, யூ ஜஸ்ட் சிம்ப்ளி கிளிக் ஆன் சப்மிட் அண்ட் யூ கேன் டெஸ்ட் நவ். அண்ட் இப்ப இந்த மாஸ்டர் டேட்டால நம்ம போய் பார்த்தா தெரியும். எத்தன ரெக்கார்ட் ஆல்ரெடி இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 2 ரெக்கார்ட். இப்ப நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 3 ரெக்கார்ட்ஸ் நம்மளுக்கு கேப்சர் ஆயிருக்கு. ஸோ இந்த மாரி அழகா உங்களுடைய ஃபார்ம வந்து நீங்க சக்சஸ்ஃபுல்லா ரொம்ப ஈஸியான மெத்தட்ல நீங்க டிசைன் பண்ணி வச்சுட்டா, ரொம்பவே எல்லா பர்ப்பஸ்க்காகவும் டேட்டா வந்து ஸ்டாண்டர்டா, ஸ்ட்ரக்சர்டா நீங்க கேப்சர் பண்றதுக்கு யூசர் கிட்ட இருந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நான் முழுமையா நம்புறேன். இந்த வீடியோ பத்தி உங்களுடைய கருத்த மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அண்ட் நம்ம வீடியோல தொடர்ந்து பார்க்கிறதுக்கு இன்னும் நீங்க நம்ம வீடியோ லைக் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை செலக்ட் பண்ணிட்டு அப்படியே ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.